முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள், என்ன பற்றுவீங்கள் சொல்லுவீங்க. நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு வேண்டி கொண்டிருக்கிறீர்கள். மாவீரர் மாதத்தில் என்னை சுட்டுக் கொண்டாலும் பரவாயில்லை. இந்த அரசாங்கமும் யாழ்ப்பாண மருத்துவர்களும் சேர்ந்து பல ஊழல்களை செய்கின்றார்கள். இதை நான் பொது வழிக்கு கொண்டு வருவேன். அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் கர்ஜனை. மாவீரர் துயிலும் இல்லங்களில் உள்ள ராணுவம் உடனடியாக வெளியேறும். மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு தமிழர்களுக்கு முழு அதிகாரமும் உண்டு. அனுர அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டின் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து அதிரடி கைது. அனுரவின் ஆட்சியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவோம் நுகேகொட பேரணி. எதிர்கட்சிகளிலிருந்து ஒன்றொன்றாக விலகும் முக்கிய தரப்பு. மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார்கள். வெளியான அறிவிப்பால் பெரும் நெருக்கடி. சிஐடி விசாரணையில் பல உண்மைகளை உளறிய சம்பத் மெனம்பரி. மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பஸ் ஒன்றும் கார் மற்றும் கெப்ரக வாகனங்கள் அதிரடி பறிமுதல். ஆயுத கடத்தலில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் வத்தளை பகுதியில் வைத்து கைது. ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள், என்ன பற்றுவீங்கள் சொல்லுவீங்க. நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு வேண்டி கொண்டிருக்கிறீர்கள். மாவீரர் மாதத்தில் என்னை சுட்டாலும் பரவாயில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்பதாக கூறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் லஞ்சம் பெறுவதாகவும் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் என்னை சுடுவீர்கள், வெட்டுவீர்கள், பின்னர் அதனை நாமல் ராஜபக்சக்கள் தான் காரணம் என அவர்கள் மீதும் குற்றம் சுமத்துவீர்கள். அது எனக்கு பரவாயில்லை. என்ன நடந்தாலும் ஊழலை நான் ஒழிப்பேன் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை பார்த்து கடுமையாக பாராளுமன்றத்திலே அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து தெரிவித்த போதே அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் மக்கள் தமிழீழ மண்ணை கட்டி எழுப்புவார்கள். நீங்கள் எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம், விசா மட்டும் தாருங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த அரசாங்கம் வடக்கில் உள்ள பல அதிகாரிகளுடன் சேர்ந்து அதுவும் மருத்துவத்துறை சார்ந்து பல ஊழல்களை செய்து வருகின்றது. இந்த அரசாங்கம் ஊழல் ஒழிப்பு என்று சொல்வது மாத்திரமே தான் வெறுமனே வாய்ப்பேச்சு தானே தவிர ஊழலை ஒழிக்கவில்லை. எனவே வடக்கிலே நடைபெறுகின்ற ஊழலை நான் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றேன். இதனால் என்னை சுட்டாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் அர்ஜுனா ராமநாதன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நுகேகொட பேரணி அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகேகொடவில் எதிர்வரும் 21ஆம் தேதி பேரணி இடம்பெறவுள்ளது. அதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம். நுகேகொட பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். எனினும் அவரது ஆசீர்வாதமும் ஆதரவும் அந்த கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கும். மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ச. எனவே அவருடைய ஆதரவோடும் ஆசீர்வாதத்தோடும் நுகேகொட பேரணி மிக பெரும் வெற்றியடையும். அவரின் வழிகாட்டுதலுடன் எமது பயணம் தொடரும். நுகேகொட அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு நுகேகொட பேரணியிலிருந்து பல எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது ஒன்றொன்றாக வெளியேறி வருகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்கவும் அதில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற அடிப்படையில் தற்போது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. மாவீரர்களை நினைவு கூர்வதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரமும் உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், போர்க்காலத்தில் படையினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை தற்போது அரசு விடுவித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் நிலை கொண்டுள்ள இராணுவத்தையும் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தை வெளியேற்றுவதற்குரிய பொறிமுறைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பாதுகாப்பு செயலாளருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் இடம்பெறும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாவீரர்களை நினைவு கூர்வதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரமும் உள்ளது. அதை எவரும் மறுத்துரைக்க முடியாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் குறிப்பிட்டுள்ளார்.
வத்தளை காவல்துறை பிரிவில் கை துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தியில் காவல்துறையினரின் கட்டளைகளை மீறி சென்ற கார் ஒன்றை வத்தளை காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்துச் சென்றமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் மேலும் பலர் ஆயுத கடத்தல்களில் ஈடுபடுகின்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுர்குமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தவுள்ள பேரணியில் முக்கிய எதிர்க்கட்சி ஒன்று பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். எனினும் பேரணியில் பங்கேற்காவிட்டாலும் பேரணிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இந்த பேரணியில் பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். எனவே இந்த பேரணியை ஏற்பாடு செய்வதில் முன்னின்று செயற்பட்டவர்களில் ஒருவராக விமல் வீரவம்ச காணப்படுகின்றார். ஆனாலும் தற்போது இந்த பேரணியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என அவர் பின்வாங்கிய விடயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பரிக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் கார் ஒன்றும் கெப் வாகனம் ஒன்றும் மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்ற பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பத் மெனம்பரிக்கு சொந்தமான மித்தனியாவில் உள்ள வீடொன்றில் வைத்து இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மித்தனியாவில் உள்ள காணி ஒன்றில் செப்டம்பர் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கெசல் பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 50,000 கிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் PL மன்னம்பரியின் சகோதரர் சம்பத் மெனம்பரி செப்டம்பர் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலேயே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மோசடியாக பெறப்பட்ட பணத்தின் அடிப்படையிலே பல சொத்துக்களை அவர் பெற்றுள்ளார் என்பதும் அதிலே பஸ் மற்றும் கார் ஒன்றும் கெப்ரக வாகனம் ஒன்றும் உள்ளடங்கும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக்கவை கொலை செய்ய சதித்திட்டம் திட்டியதாக கூறப்படும் பஸ் தேவா என்ற நபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் இருந்த பஸ் தேவா நேற்று ஹம்பகா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான நதுன் சிந்தக்கவை கொலை செய்வதற்காக மகரகம பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு துப்பாக்கி வழங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான ஹெசல்பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய உதவியாளரும் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் மூவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். குறித்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர் என்று சந்தேகிக்கப்படும் மூவர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் தங்கியிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. இதனை அடுத்து யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டுதலின் கீழ் மானிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர் இருவரையும் கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த ஆண் பெண் உட்பட மூவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைக்காக சந்தேக நபர்களை அழைத்துச் செல்ல கொட்டாஞ்சேனை போலீசார் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.